ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த நாட்கள் அப்பா எங்களுக்கு இம்மட்டுமாய் போதுமானவராக இருந்தீங்க அப்பா. எங்களை போஷித்தீங்க, எங்கள் தேவைகளை சந்தித்தீங்க அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேளையில் அப்பா உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆலயத்துக்கு வந்த யாருமே வெறுமனே திரும்பி சென்றது கிடையாதுப்பா. அப்பா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும்ப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து அனுப்புகிற தகப்பனப்பா. இந்த நாள்னப்பா உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்க எங்களையும் அப்பா திருப்தியாக்கி அனுப்புங்க ஏசப்பா. விசேஷமாகப்பா இந்த நேரத்தில் அப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர்னு சொன்ன தகப்பனப்பா, உங்கள் கருத்தில் அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு தியானிக்கணுமோ, அது எங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுமோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்வோம் அப்பா. ஆவிக்குரிய காரியங்களாகவும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் எங்களுக்கு பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் கருத்தைங்களை மொத்த சபையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அடியனையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சியமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலும் இந்த மாதத்தில் நாம் சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட தியான வசனம் எது என்றால் சங்கீதம் 146 6வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். நம்ம இதை குறித்து வசனங்கள் அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். 1ஆம் தேதியிலேருந்தே போதகர் எடுத்தாங்க அநேக காரியங்கள். இல்லை அந்த ஒவ்வொரு காரியங்களில் பார்க்கும்போது கர்த்தர் யாரு, கர்த்தர் எப்படி நமக்கு போதித்து கொடுத்தாங்க, என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவர் என்னென்ன காரியங்களை உண்மையாய் நமக்கு நடத்தி தந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அறிந்து கொண்டோம். ஆனால் இப்போது இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் தலைப்பு என்னவென்றால், என்றென்றைக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை காக்கிறவர். அப்போ நம்ம இவ்வளவு நாளும் பார்த்த இதெல்லாமே அந்த தலைப்பு என்னதில் பார்த்தோன்னா நிறைய தலைப்பெல்லாம் சதா காலங்களும் அரசாள்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், தேவன் தெரியும், என்றென்றும் தேவன், எல்லாமே கர்த்தரோட கேரக்டர்ஸை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த நாள்லையும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கர்த்தர் சதா காலமும் அரசாளுகிறவர், அதே போல என்றென்றும் தேவன், கர்த்தர் தான் நம்மளுடைய தேவன், கர்த்தரை நம்பி இருக்க மனிதன், இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்திய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, என்றென்றைக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை காக்கிற தேவன். அப்போ நம்ம எந்த நேரத்தில் உண்மையாக கூப்பிடுறோமோ அவங்கள காக்கிற தேவனாக இருக்கிறாரு. எடுத்து வாசிப்போம். 146ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம். கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையிலே ஒடுக்கப்பட்டு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவங்க சும்மா கூப்பிடுறது கிடையாது, ஏதோ போக்கில் சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது கிடையாது. யாரெல்லாம் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அதுபோல அடுத்தது பாருங்களேன், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருந்தா மட்டும் கொடுக்க மாட்டாரு, அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்றது மாதிரி யாரெல்லாம் பசியா இருந்து உண்மையாய் அவரை அறிந்து தேடும் போது தான் நமக்கு கிடைக்கும். இல்லாம சும்மா பேருக்கு ஏசப்பா தாங்கன்னு சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரால் கூடும் அந்த ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கிடைக்கும். அடுத்த வசனத்தையும் பாருங்க. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. கட்டுண்டவன் அநேகர் இருப்பாங்க. அந்த கட்டுண்டவர்கள்ல யார் உண்மையா அவரை தேடுறாங்களோ, அதான் தலைப்பே என்னன்னா உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள். எந்த இடத்துல உண்மையா கூப்பிடுறோமோ அவங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுபோல அடுத்த வசனம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இப்போ இதுல எல்லா வார்த்தைகள்ல படிக்கும் போதும் அந்த என்ன இருக்குன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன்ல அவரை உண்மையாய் அந்த கர்த்தரை உண்மையாய் தேடி இருப்பாங்க. நம்ம வேதத்துல பார்க்கலாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யாருன்னா யோசேப்பை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரை நம்ம பார்த்தோம்னா யாக்கோபை குறித்து யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். விசேஷமா யோசேப்பை குறித்து அவங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பு யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் எவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டாரு, நெருக்கப்பட்ட போது அவருக்கு கர்த்தர் எவ்வளவு துணையா இருந்தாருன்னு பார்க்கலாம். ஆனா இனிஷியலா சொல்லும் போது யாக்கோபு என்னும் இஸ்ரவேலால் மிகவும் நேசிக்கப்பட்ட குமாரனானவன் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு பார்த்தீங்கன்னா யாக்கோபோட பிள்ளைங்கள்லே, அந்த 12 பிள்ளைங்கள்லே அவர் ரொம்ப நேசித்த பையன் யாருன்னா யோசேப்பு. அப்படி இருந்த யோசேப்புக்கு என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அவனை பகைக்கிறாங்க. அவனை எப்படியாவது விழத்தள்ளலாம்
அவனை வந்து கொன்று விடலாம்னு சொல்லிக்கிட்டு திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் தீட்டி என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அவனை வந்து அந்த குழிக்குள்ள, தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள அவனை தூக்கி போடுறாங்க, கொலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு. அதற்கு பிறகு அவர்களுடைய இருதயம் மாறப்பட்டு என்ன பண்றாங்க, 20 வெள்ளிக்காசுக்காக அந்த இஸ்மவேலரிடம், அந்த வழிபோக்கராகிய இஸ்மவேலரிடம் அவங்க வந்து விற்று போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விற்று போட்ட மகனை எங்க கொண்டு போறாங்க, எகிப்து தேசத்துல ஒரு அடிமையாய் கொண்டு போறாங்க. எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பு என்ன பண்றான், அடுத்தபடியாக என்ன பண்றான், அந்த பார்வோனின் இதுல போத்திபாரின் வீட்டுல வந்து ஒரு வேலைக்காரனா வைக்கப்படுறான். அது அப்படி இருந்தா கூட அந்த இடத்துல கூட அவனுக்கு வந்து சில நெருக்கங்கள் வருது. என்ன நெருக்கம் வருதுன்னா, போத்திபாரின் மனைவி வந்து அவனை வித்தியாசமா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோன்னு அவனுக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறையில் அனுப்புறாங்க. அப்போ எவ்வளவு நெருக்கங்களை கடந்து வரான் அந்த யோசேப்பு. அவன் இனிஷியலா யாரு, யாக்கோபுக்கு பிரியமான மகனாக இருந்த அந்த யோசேப்பு சில சிச்சுவேஷன்களால கடந்து எங்க வர்றான், அவன் மேல கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்காங்க. அவன் வந்து கடந்து வந்து கடைசியில எகிப்து தேசத்திற்கு வரப்பட்டு கடைசியாக போத்திபாரின் மனைவியால குற்றம் சாட்டப்பட்டு சிறையில தள்ளப்படுறான். அப்பவும் அவன் என்ன பண்றான், அவன் வந்து கர்த்தரை விட்டு கொடுக்கல. நம்ம 37ஆம் அதிகாரத்துல 50 வரை படிக்கும்போது எந்த இடத்துலையுமே யோசேப்பு வந்து கர்த்தரை மறுதளித்ததாகவோ அல்லது கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தருக்கு சாட்சி இல்லாமவோ நடக்கவே இல்லை. அவன் உண்மையாக கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. பின்வரும் நாட்கள் என்ன பண்றாருன்னா, பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கும்போது அதற்கு விளக்கம் சொல்லும்படியாக இந்த யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும். அப்பவும் பாத்தீங்க, அவன் ஒரு பிரியமான, அந்த இஸ்ரவேலுக்கு பிரியமான மகனாக இருந்தா கூட அவன் அநேக நெருக்கங்களை கடந்து சென்றா கூட அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது கூட அந்த யோசேப்பு என்ன பண்ணல, எந்த தவறுமே செய்யல. அதன் நிமித்தமா என்ன ஆகுது, பின் நாட்கள்ல பார்வோனோட அரண்மனையில வந்து ஒரு முக்கிய அதிகாரியாக அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஸ்டார்டிங் நல்லா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமாக ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது நம்மளுடைய சகோதரர்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம், அல்லது இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கலாம், அல்லது அடிமைகளாக தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரிடம் உண்மையாய் அவரை கூப்பிடுகிறோம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், என்றென்றைக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மெயினா வந்து இதுல வந்து பதில் தர்றதுக்கு கர்த்தர் வந்து தயவு பெருத்தவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு உண்மையா கூப்பிடுறோம்னு சொல்றதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக வேதத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். என்னன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, தரிவு ராஜாவை குறித்து சொல்லியிருக்கோம். தரிவு ராஜா, அதாவது பாபிலோன் தேசத்துல தரிவு ராஜா வந்து அரசாண்டு கொண்டு இருப்பான். அவன் வந்து அவனோட அரண்மனையில வந்து 3 பிரதானிகளை அவன் வந்து ஏற்படுத்துவான். யாரு, தரிவு ராஜா பாபிலோன் தேசத்துல. அப்போ ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த 3 பிரதானிகளை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷன்ல ஒரு பிரதானியாக யாரை நிறுத்துவாங்கன்னா தானியேலை வைக்கும்போது, அந்த தானியேலுக்கு எதிராக கூட இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவனுக்கு எதிராக வந்து செயல்படும் விதமாக அவனை எப்படியாவது அந்த ராஜாவோட, தரிவு ராஜாவுடைய கரத்துல இருந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டம் தீட்டுறாங்க. அதற்கு ஒரு திட்டம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜாவை மட்டும்தான் தொழுது கொள்ளணும். வர 30 நாள்ல வந்து தானியேல் என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் தன் வீட்டுக்கு உள்ளே போய் தன் வீட்டு மேல் அறையில இருந்து எருசலேமை நோக்கி ஜெபிப்பான். இது அவங்க தெரிந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தானியேலை குற்றம் பிடிப்பதற்காக என்ன பண்றாங்க, அந்த தரிவு ராஜாவிடம் ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. என்னன்னா, வர்ற 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையுமே தொழுது கொள்ளக்கூடாது, எந்த தேவைகளாக இருந்தாலும் ராஜாவை தவிர வேற யார்கிட்டும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு, அந்த கட்டளைகளை கூட இருக்க அந்த பிரதானிகளும் வேற வேத பாரகர் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தானியேலை குற்றம் பிடிக்கிறதுக்காகவும் தானியேலை குற்றம் சாட்டுவதற்காகவும் என்ன பண்றாங்கன்னா அவர் அந்த சட்டத்தை பிறப்பிக்காங்க. அப்படி இருந்த போது கூட தானியேல் என்ன பண்றான், உண்மையாய் என்ன பண்றான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். நம்ம பார்க்கலாம், தானியேல் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே கர்த்தரை தொழுது கொண்டு தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்லயும் நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, இதே போல ஒரு சிச்சுவேஷன் வருது, நம்மளை வந்து குற்றம் பிடிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வர்றாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக நம்ம இருக்கிறோமா அல்லது அந்த சிச்சுவேஷனுக்காக வளைந்து போறோமான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த நாட்கள்லயும் நம்ம அந்த நாட்கள்ல கூட தானியேல் என்ன பண்றான், அதை பண்ணதை பார்த்துக்கிட்டு திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, குற்றம் கண்டுபிடித்து இவனை வந்து தரிவு ராஜா கிட்ட கொண்டு போகும்போதும் கூட அந்த தரிவு ராஜாவுக்கு வந்து அவன் ஆணையிட்டாச்சு. அந்த ஆணையின்படி அவன் கண்டிப்பா செயல்பட தான் வேண்டும். இருந்தாலும் அவன்கிட்ட என்ன இருக்கு,
இவன் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிட்டு அவருக்கு தெரியுது. அவன் வந்து சொல்றான் தரியு ராஜா, உன் தேவன் வந்து உன்னை நடத்த வல்லவரா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க, இந்த சிங்க கபையில போட்டா கூட ராஜா வருத்தமா இருக்கான். அப்ப இந்த நாட்கள்லயும் நம்மளுக்குள்ள கூட இருக்கிறவங்க, நம்மளோட தலைவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளோட பழகுனவங்களா இருக்கலாம், நம்ம நடத்தை நம்மளோட உண்மையை எந்த அளவுக்கு அவங்க பாக்குறாங்க, பார்த்துக்கிட்டு நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த ஜனங்கள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க, இல்ல உங்க தேவன், நீ தேவனுக்கு உன் கடவுளுக்கு நீ உண்மையா இருக்கிற, அதனால உன்னோட தேவன் கைவிட மாட்டாருன்னு யாராவது நம்ம அடுத்தவங்க புறஜாதியினர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லும் விதமா நம்ம நடக்கணும். கடைசியில் என்ன நடக்குது, அந்த சிங்க கபியில வந்து அந்த தானியலை தூக்கி கொண்டு போடுறாங்க. தானியலை கொண்டு போடும்போது என்ன நடந்துருச்சு, அந்த தானியலை வந்து அந்த சிங்கம் ஒன்றுமே செய்யல. ஆனா அந்த தரியு ராஜா முழுதும் வருத்தப்படுறான். அவனுக்கு இதை செய்யற காரியமே இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவன் என்ன பண்றான், அந்த சிச்சுவேஷனை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறான். மறுநாள் காலையில போயிட்டு அவன் என்ன சொல்றான், அந்த கிபிக்கு வெளியே போய், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்போ முன்னே சொல்லிட்டு போறான். அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறத நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். இல்லாத பட்சத்துல நமக்கு பாதகமா இருக்கும். ஒரு உலக பிரகாரமான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாமே. என்னன்னா, ஒரு சகோதரன் என்ன பண்றான்னா, நைட் ஒரு 10 மணிக்கு வேலை முடிச்சு, மோகன் சொல்லக்கூடிய சகோதரன் வந்து 10 மணிக்கு வேலையை முடித்து விட்டு எங்க வர்றான்னா, ஒரு கோழி இறைச்சி கடைக்கு வர்றான். வந்துக்கிட்டு பார்க்குறான், கோழி இறைச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வேலையை முடித்து விட்டு வாங்கறதுக்கு அந்த தயாராக வர்றான். அப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய சேவியர்னு சொல்லக்கூடிய சகோதரன் என்ன பண்றான்னா, ஒரே ஒரு 1.5 கிலோ இறைச்சி மட்டும்தான் அந்த கடையில் இருக்கு. அப்போ அந்த இறைச்சி என்ன பண்றான்னா, ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகும்போது இந்த சகோதரன் போய் கேட்குறான், சேவியர் பிரதர், எங்களுக்கு வந்து 1.5 கிலோ இறைச்சி, ஒரு இறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த சகோதரன் என்ன பண்ணான், இறைச்சி கடை சகோதரன் அந்த 1.5 கிலோ இறைச்சி கொண்டு எடை போடுறான். எடை போட்டோன்னா இந்த மோகன் சொல்லக்கூடிய சகோதரன் என்ன சொல்றாருன்னா, இல்லை வேற ஏதாவது இருக்குன்னா கொடுங்க, இதை விட பெரிய கோழியா இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டோன்னா, அவன்கிட்ட கடையில் இருக்குது ஒரே ஒரு கோழி. அப்போ அந்த கோழி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு அந்த கடைக்காரன்ட்ட. அப்போ அந்த கடைக்காரன் திரும்ப உள்ள கொண்டு போயிட்டு ஏதோ பண்ணி எடுத்து ஒரு 650 கொஞ்சம் வெயிட்டை கூட்டி அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுத்தோன்னே அவர் சொல்றாரு, ஓகே எனக்கு இது போதும், அதுபோல இது கூட அந்த முன்னாடி ஒரு 1.5 கிலோ கோழி கொண்டு வந்தீங்கல்ல அந்த கோழியும் சேர்த்து தாங்கன்னு கேட்கறான். அப்படி இருக்கும்போது அந்த ஆளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், புரியுதா? உலக பிரகாரமாக, அதாவது அந்த மனுஷனுக்கு எனக்கு இருதயம் தெரியாது, மோகனுக்கு சேவியரோட இருதயம் தெரியாது, சேவியருக்கு மோகனோட இருதயம் தெரியாது. அப்படி இருக்கும்போதே ஒரு பொய் சொல்லும் போது, உண்மை இல்லாத தன்மையாக இருக்கும்போது எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல மோகனா இருந்து சேவியர் வந்து ஒரு கோழியை கேட்டு நீங்க இதே போல 1.5 கிலோ கோழியை கொடுத்துக்கிட்டு திரும்ப 2வது வந்து அந்த ஆள் அதை விட பெரிய கோழியை கேட்டு நீங்க அதே கோழியை திரும்ப கொண்டு கொடுத்து அது வேணும் இதுவும் வேணும் இதுக்கு முன்னாடி கொடுத்த கோழியும் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் எவ்வளவு கஷ்டப்படும், உண்மைதானா? அப்ப இந்த நாட்கள்லயும் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கறது யாரு? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பொய் சொல்லும் போது அந்த பொய்யோ உண்மைக்கு இல்லாத போது எவ்வளவு உலக பிரகாரமாவே இவ்வளவு கஷ்டப்படும் போது நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் தேவன். அப்போ அவரு நம்மளோட செயல்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லணும்னா, எந்தெண்டைக்கும் உண்மையை காக்கிறவர் நம்ம தேவனை நம்ம குறிச்சு சொல்றோம். ஆனா அவருக்கு பிள்ளைகளாக இருக்க நம்ம எப்படி இருக்கணும்? எந்தெண்டைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அது மேல எந்தெண்டைக்கும் உண்மையாய் அவரை கூப்பிடுறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்களா, அந்த ஒரு பாடல் கூட நல்லா இருக்கும். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. உற்சாகமா எல்லாரும் பாடலாமா? பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நினைத்து பார்ப்போமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து வாழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில்
பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்னாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. கைகளை தட்டி உற்சாகமாக கண்களை மூடி. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்ம கிருபையால் நடத்துகிற தேவன் தேவை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பையோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் நம்முடைய வாழ்க்கையில நில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். இது காத்தாரே. யாரெல்லாம் பாதுகாத்தாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும். உங்க வாழ்க்கையில தேவ கிருபை எப்படி இருந்துருச்சு? அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்போ இந்த எந்தெந்தைக்கு உண்மையை காக்கிற தேவனாகிய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டுகிறோமோ அதை செய்வதற்கு தயவு பெறுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் உண்மை உள்ளதுதான். மெயினா இவ்வளவு நாளும் பார்த்த காரியங்கள் கர்த்தரை குறித்து பார்த்து கொண்டு வர்றோம். இந்த நாட்கள் என் கர்த்தர் கேட்குறாங்க. நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போதா இருக்கட்டும், காலேஜில் படிக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட தியரிட்டிக்கல் படிச்சிருப்போம். அதே தியரியை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போதும் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அல்லையா? உண்மைதானா? அதே போல நம்ம வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பை குறித்து பார்க்குறோம். யோசேப்பை குறித்து நம்ம 37 ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்துலேருந்து 50ஆம் அதிகாரம் வேணா ஒரே நாளில் நம்ம படிப்போம். ஆனால் அதே யோசேப்போட சூழ்நிலையை நம்ம கடந்து போகும்போது தான் நமக்கு அதோட அப்ளிகேஷன், அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். உண்மைதானா? அந்த யோசேப்பு கடந்து வந்த பாதை, தகப்பனால் நேசிக்கப்பட்ட யோசேப்பை அந்த கூட இருந்த சகோதரர்கள் குண்டுக்குள்ள போட்டாங்க. இந்திய நாட்கள்லையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சகோதரன், நம்ம கூட பிறந்த சகோதரன் நம்மளை ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கடத்தி செல்றாங்க, அல்லது நம்மளை பிடிக்காத விதமா நமக்கு வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பாடுகள் பட்டு அந்த நேரத்துல தான் கர்த்தரை நம்ம என்ன பண்ணிப்போம், நீங்க இதெல்லாம் ஒரு தேவனா, அல்லது நான் கர்த்தரை நான் தேடிக்கொண்டிருந்தேன், அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை இந்த சூழ்நிலைக்குள்ள கடத்தி கொண்டு போக வைத்துட்டாரு, இது நிமித்தமாக இவ்வளவு பாடுகள் வருது, நான் தொழுத தேவன் உண்மையான தேவனா, அப்படி யோசிப்பு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை மட்டும் படித்தா மட்டும் போதாது, வேதத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் பிரயாசப்பட்டு அதை அப்பியாசப்படுத்த ட்ரை பண்ணணும். வேதத்தை படித்து அல்லேலூயா ஏசப்பா நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. அந்த வார்த்தையை தான் கற்றுள்ள, எந்தெந்தைக்கும் உண்மையா என்னை கூப்பிடுகிறவர்களை
காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிதானா? அதுக்கு பிறகு கூட நம்ம திரும்பவும் யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கலாம். அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்புக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். நான் எங்கள் வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்தேன், எங்கள் அப்பா வஸ்திரங்களை கலர்ஃபுல் இது கிளாத் எனக்கு கொடுத்துருந்தாரு, நான் ஸ்பெஷலாக இருந்தேன், நான் இன்னைக்கு வந்து இத்தனைக்கும் யோசேப்பா இஸ்ரவேலால் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கும், யோசேப்புக்கு போதிக்கப்பட்டிருந்திருப்பான். அப்படி இருந்த எல்லாத்தையும் அறிந்தவன் கர்த்தர் யாரு, இஸ்ரவேலின் தேவன் யார், எல்லா காரியங்களையும் வந்து இஸ்ரவேல் போதிச்சிருப்பான். அப்படி போதித்திருந்த பிறகு கூட போதித்திருந்த யோசேப்பு எவ்வளவு கரெக்டா இருந்தான். ஒருபோதுமே எந்த இடத்துலையுமே கர்த்தரை சபிக்கவோ அல்லது கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கவோ செய்யல. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த யோசேப்போட பாதை இந்த அதிகாரத்தெல்லாம் எத்தனையோ வாட்டு படிச்சிருக்கோம், எத்தனையோ தடவை வந்து நம்ம இந்த கதைகளை கேட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வருது, ஒரு சின்ன கஷ்டம் வந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், டைரக்டா வர்றோம், கர்த்தர் எதுக்கு இதை அனுமதிச்சாரு. அப்போ நம்ம வேதத்தை எதுக்கு படிக்கிறோம்? வேதத்துல டெய்லி சங்கீதத்துல ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம். அதுல தாவீதோடது, ஆசாப்போட சங்கீதம், ஒவ்வொரு சங்கீதமா நம்ம படிச்சுட்டு வரோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம் அல்லது ஒரு வசனத்தை கேட்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு எங்க போச்சு? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், உண்மையா கர்த்தரை கூப்பிடாம கர்த்தரை குறித்து முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்லையும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னா, நம்ம அவர் மேல உண்மையாய் கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். அடுத்தபடியாக இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் யாரு? யோசேப்பா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், தங்களுடைய வாழ்க்கையில வந்து பாடுகள் வந்துருச்சு, நெருக்கப்பட்ட போது கூட அவர்கள் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கவும் இல்லை, கர்த்தரை துதித்தார்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து தயவை பெற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ்ந்தார்கள். அடுத்தபடியாக நாம் எஸ்தரை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஒரு அடிமையாக இருந்தா கூட அவங்க எங்க இருக்காங்கன்னா ஒரு ராஜாத்தியா இருக்கிறா. அவ வந்து ஒரு யூத ஜன பொண்ணு. யாரு? அந்த எஸ்தர் ராஜாத்தி. அவ எங்க இருக்கனா, ஆகாஸ்வேர் ராஜாவோட கீழே ஒரு ஒன் ஆஃப் த மனைவியா இருக்காவா. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவ வந்து என்ன பண்றான்னா, மொர்தெக்காய், அவனோட மாமா வந்து மொர்தெக்காய், அந்த மொர்தெக்காய் சொல்லி விடுறாரு, இந்த ஆமான் சொல்லக்கூடியவன் வந்து என்ன பண்றான், நம்ம யூத ஜனத்துக்காகவும் அதே நேரத்துல மொர்தெக்காய்க்கு எதிராகவும் ஒரு கட்டளை எல்லாம் பிறப்பித்து ரெடியா வச்சிருக்கான். அந்த யூத ஜனத்தை அழிக்கணும், அதே நேரத்துல என்ன பண்ணணும், மொர்தெக்காயையும் அழிக்கணும் என்று ஒரு எண்ணத்தோட யாரு கட்டளை வாங்கி வச்சிருக்கான்? ஆமான் வந்து ஆகாஸ்வேர் ராஜாவிட்டேருந்து ஒரு கட்டளையை பிறப்பித்து வாங்கி வச்சிருக்கான். யாரை அழிக்கணும்? யூத ஜனத்தை முழுமையாக அழிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல மொர்தெக்காய் சொல்றான் யார்கிட்ட, எஸ்தர் ராஜாத்தி கிட்ட, நீ வந்து என்ன பண்ணும், நீ வந்து ஒரு யூத பொன், யூத தேசத்துக்கு, நம்ம யூத ஜனங்களுக்கு ஒரு அழிவும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கோம். நீ என்ன பண்ணணும்னா ராஜாவிடம் போய் இதுக்காக முறையிடணும் அல்லது ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ அதுலேயும் மெயினாக என்ன இருக்குன்னா, ராஜாவை சும்மா எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம எடுத்து படிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1-6 வரை. யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1-6 வரை. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் விளையாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞருமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தார். இல்லையா? அப்போ இந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகணும்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்னா, இப்படி இந்த ராஜாத்தி வந்து ராஜாவோட சமூகத்துல போய் பேசணும், அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. அப்போ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகணும், அந்த அரண்மனைக்குள்ள போகணும்னா அந்த அரண்மனை முற்றத்துக்குள்ள போகணும். அந்த அரண்மனை முற்றத்துக்குள்ள ராஜா அழைப்பிக்காமல், ராஜாவுக்கு நிறைய மனைவிகளும் இருந்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஒய்ஃப் தான் யாரு? இந்த எஸ்தர் ராஜாத்தி. அப்போ இந்த இவளுக்கு வந்து அவங்க அழைக்காம போகவும் முடியாது,
அந்த அழைப்புக்காக இவ காத்திருந்தான்னா அந்த நாட்களுக்குள்ளாடி இந்த ஆமானுடைய திட்டம் நிறைவேறி அந்த யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டுருவாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, மொர்தெக்காய் சொன்னது நிமித்தமாக அவளுக்காக அவ போகல, அந்த யூத ஜனத்துக்காகவும் அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனத்துக்காகவும் அவ என்ன பண்றான்னா, இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுடைய அரண்மனைக்கு தன்னுடைய உயிரையும் பணையம் வைத்து போறா. எப்படி போறான்னா, அதுல அந்த சட்டத்தை கரெக்டா எழுதியிருக்கும். ராஜாவின் அரண்மனை உட்முத்தத்தில் யாராவது அழைப்பிக்கப்படாமல் பிரவேசித்தால், புருஷனானாலும் சரி ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்கோலை நீட்டினால் ஒழிக மற்றபடி சாக வேண்டும். அப்போ அவளுக்கு என்ன, அந்த இடத்துல அவளோட உயிரை பணையம் வச்சு போறா. யாருக்காக போறான்னா, அந்த யூத ஜனங்களுக்காக போறா. அப்பவும் என்ன பண்றா, உண்மையாய் செய்கிறா அந்த காரியத்தை. அப்போ எல்லா இடத்துலையுமே கர்த்தர் கேட்கறது என்னன்னா, கர்த்தர் அவருக்கு பேசிக் கேரக்டரை அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லாத பட்சத்துல நம்ம என்ன 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 மாட்டிக்குவோம்னா, அந்த இரண்டாவது சகோதரன் சொன்னது மாதிரி, அது கோழி வேணும்னு கேட்ட உடனே கடைசியில ஒன்றும் சொல்லாதபடி அவன் எவ்வளவு பதறி இருப்பான், அவன் இருதயம் எவ்வளவு துடிக்கப்பட்டிருக்கும். அதாவது அதே போல நம்ம இல்லாதபடி உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய காரியங்களை செய்கிற நாம் எந்த விஷயத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் எந்த காரியத்தை கேட்டாலும் சரிதான், உண்மை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லணும். அப்பந்தான் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்போ அதன் நிமித்தமா என்ன ஆகுதுன்னா, அந்த ஆமான் அழிக்கப்படுறான். மொர்தெக்காய் ஒரு ஸ்தானத்துல கொண்டு வர்றாங்க. யூத ஜனங்கள் மீட்கப்படுகிறாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருடைய காரியத்துக்காக அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எந்த அளவுக்கு நம்ம செயல்படுறோம்? ஒரு ஜனம், யூத ஜனம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லணும்னா எவ்வளவு ஆவலாக மொர்தெக்காய் சொல்லி அதன் நிமித்தமாக எஸ்தர் ராஜாத்தி செயல்பட்டு அந்த ஜனங்களை மீட்டு கொண்டது போல கர்த்தர் கிரியை செய்வாங்க. விசுவாசம் உள்ள சந்ததி தானே நம்ம ஒரு காரியத்துல இறங்கி செய்யறோம், கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் ஒரு ஆளுக்கு ஒரு காரியம் செய்யறோம்னா கண்டிப்பா கர்த்தர் அதுல கிரியை செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்மளோட விசுவாசம் எங்க போச்சு? அப்போ யோசித்து பாருங்க, இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு இருந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையா? நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமா அவருடைய நாமத்தின் நிமித்தமா ஒரு காரியம் உண்மையாய் செய்ய போறோம்னா கண்டிப்பா கர்த்தருடைய கரம் நம்மளோட இருக்கும். அல்லையா? அடுத்தபடியாக நாம் இன்னொரு சாட்சியும் பார்ப்போம். அடுத்த சாட்சி பேதுரு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இண்டிவிஜுவல் பர்சன்ஸை பார்த்தோம். யாரெல்லாம்னா யோசேப்பு, அடுத்தபடியாக தானியேலை பார்த்தோம். அடுத்தது அவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கூட, ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட உண்மையா கர்த்தரை தொழுது கொண்டாங்க, அவரை தேடி கொண்டாங்க, அதன் நிமித்தமாக விடுதலை அடைஞ்சாங்க. 3வது நம்ம பார்த்தது யாருன்னா இந்த எஸ்தர் ராஜாத்தி. அவளுடைய தேவைக்காக போகவில்லை, அவருடைய ஜனத்தின் தேவைக்காக சென்றால் அதன் மூலமாக கர்த்தருடைய கரத்துல உண்மையாய் செயல்பட்டால் அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த யூத ஜனங்களும் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. 4வதாக பேதுருவை நாம் பார்க்கிறோம். அல்லையா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை பார்க்கலாம். என்னன்னா, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது, அநேக ஊழியங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கப்பட்டது. பேதுரு, யோவான், அதுபோல் அநேக ஆதி அப்போஸ்தலர்கள் சபைகளில் எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணறான்னா, இப்போ ஏரோது ராஜாவோட நாட்களாக இருக்குது. ஏரோது ராஜா என்ன பண்ணுறான்னா, அந்த ஜனங்களை எல்லாம் பிடிச்சு யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிடித்து அடித்து கொள்ளுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கு அந்த நாட்கள். அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஆல்ரெடி கொன்னுட்டாங்க. அவன் ஒரு சபையில மூப்பனா இருந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள். அடுத்தபடியாக என்ன பண்றாங்கன்னா, இந்த பேதுருவையும் என்ன பண்றாங்கன்னா பிடித்து கொண்டு சிறையில சங்கிலி எல்லாம் விட்டு அடைத்து வைத்திருப்பாங்க. யாராவது முடிந்தவர்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிங்களாம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்த்தேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். போதும். அப்போ பாருங்க, அப்ப என்ன நடக்குது? இந்த பேதுரு எங்க போயிருக்கான்? அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கான். அப்ப அந்த சபையார் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. இந்த அற்புதம் நம்ம இந்த இது கூட பார்க்கலாம், ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். இது நம்ம எஸ்தர் ராஜாத்தியோட ஸ்டோரியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்துன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபையார் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. அதாவது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம், ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த பேதுரு காரியத்துல அற்புதங்கள் நடக்கு. அடுத்து தொடர்ந்து படிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரர்கள் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றார். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தார். முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் போதும் பிரதர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நம்ம சபையாய் ஒன்று இணைந்து ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா வேற எல்லாம் காரியத்தையும் நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும்போது அது ஒரு சூழ்நிலையை சொல்லலாம். நம்ம யாக்கோபு கடந்து வந்த சூழ்நிலையா இருக்கலாம், எஸ்தர் கடந்து வந்த சூழ்நிலையா இருக்கலாம். பட் இது ஒரு மிராக்கிள். ஒரு தேவதூதன் இந்த சபையாய் ஜெபித்த போது தேவதூதன் என்ன பண்றான்னா, அதாவது அந்த சபை எப்படி இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இதை என்ன பண்ணா, உண்மையாய் அவர்கிட்ட கேட்டான். இங்க வந்து சபை ஜனங்களாக என்ன கேட்கறாங்க, உண்மையாய் கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த பேதுருக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது. அது ஒரு தேவதூதன் வந்து விடுதலை பண்றாங்க. அப்போ இந்த நாட்கள் இந்த அதிசயங்களை செய்த தகப்பன் தான் நம்மளோட வாசம் பண்றாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள்ல நம்ம இருந்து கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய சகோதரர்களுக்காக இருக்கலாம், நம்ம சபையின் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஏதாவது தேவைகள் இருக்கும்போது உண்மையாய் நம்ம வந்து அந்த வசனத்தை மட்டும், அந்த 146 சங்கீதத்துல 6வது வசனத்தை மட்டும் பார்த்துட்டு, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர், அதை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும், உண்மையை காக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். இல்லாத பட்சத்துல அந்த வார்த்தை மட்டும்தான், வார்த்தை மட்டும் ஒரு நம்ம கதை புக்கு படிக்கிறோம், கதை புக்கு படிச்சால என்ன இருக்கும், ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிவியில ஒரு ஷோ பார்க்குறோன்னா அந்த ஷோ வந்து ஜஸ்ட் ஒரு ஷோ தான். ஆனா வந்து அதே ஷோவை நீ ரியாலிட்டியா நம்ம பண்ணி பார்த்தா தான் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தெரியும். அதே போல் நம்ம வேதத்துல அனுதினம் நம்ம படிக்கிறோம், படிக்கும்போது நம்ம அதை வந்து எந்த அளவு ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியா ஒரு காரியத்தையும் சொல்லி நான் அடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னன்னா 2 பேர் இருந்தாங்க, ராஜன் மோகன் சொல்லிட்டு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காட்டுக்கு விறகு வெட்ட போவாங்க. காட்டுக்கு விறகு வெட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜனை விட மோகன் வந்து நிறைய விறகுகளை வெட்டி கொண்டு வருவார். 2 பேரும் ஒரே நண்பர்கள் தான், ஒரே ஏஜ், ஒரே பலசாலிகள், எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. ராஜனை விட மோகன் வந்து நிறைய மரங்கள் வெட்டி கொண்டு வந்து பார்த்தோம்னா நிறைய நாட்கள் கடந்துருச்சு, ஒரு 3 மாசம் 6 மாசம் கடந்துருச்சு. அப்போ கடந்த பிறகு இந்த மோகன்கிட்ட ராஜன் வந்து தன்னோட வெக்கத்தை விட்டு கேட்குறான், மோகன் நீங்க இவ்வளோ தூரம், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு, நம்மள்ட்ட ஒரே ஏஜ், 2 பேரும் காலையில் 6 மணிக்கு தான் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் 8 மணிக்கு 6 மணிக்கு தான் வர்றோம், என்னை விட நீ நிறைய விறகு வெட்டி கொண்டு வர்றியே எப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகனிடம் ராஜன் கேட்டான். கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, மோகன் சொல்லி கொடுக்குறான், அந்த சீக்கிரட்டை சொல்லி கொடுக்குறான், நான் வந்து ஒரு 1 hour வேலை பார்ப்பேன், அடுத்து ஒரு 20 minutes பிரேக் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே இவனும் சரி ஓகே ஐ காட் த சீக்ரெட்னு சொல்லிட்டு யார் இந்த ராஜன் வந்து என்ன பண்ண போகிறான், அந்த காட்டுக்கு மறுநாள் இதே மாதிரி 6 மணிக்கு போய் விறகு வெட்ட போகிறான். மோகன் இந்த பக்கம் போகிறான். இவன் போய் ஒரு 1/2 hour 20 minutes ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு விறகு வெட்டிட்டு வரான். பார்க்குறான், திரும்பவும் பார்த்தா அந்த மோகனோட விறகுகள் நிறைய இருக்கு ராஜனோட விறகை விட. அப்போ யோசிக்கிறான், நான் அவன்கிட்ட கேட்டனே, கேட்ட பிறகும் இந்த இதுதானே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜன் வந்து சிந்திச்சுக்கிட்டு திரும்ப தனது என்ன பண்ணுறான், மோகனுக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து சென்று இவன் மோகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும்போது மோகன் என்ன பண்ணுறான்னா, அந்த 1/2 மணிக்கு ஒரு 20 minutes தான் எடுக்கிறான். அந்த 20 minutes அவன் என்ன பண்ணுறான்னா ஜெபம் செய்கிறான். அல்லேலூயா. ஜெபம் செய்கிறான். அதே மாதிரி கோடாரியை தீட்டினான். அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இது இருக்கு, வேதம் சொல்லியிருக்குன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தையும் அதில் உள்ள விளக்கத்தையும் புரிந்து கொண்டு செயல்படணும். அதிகாலையில எழும்பி ஜெபின்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஜெபிக்க கூடாது, உண்மையோடு ஜெபிக்கணும். அதே மாதிரி அந்த அவன் என்ன பண்ணான், 20 minutes தான் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னா, இவனும் 20 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யும் போது அவனால ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல. பட் பியாண்ட் தட் அதில் ஒரு சீக்ரெட் இருந்து, என்ன சீக்ரெட், ஜெபமும் செய்தான் அதே நேரத்தில் அந்த கோடாரியை தீட்டினான். அப்போ அதே மாதிரிதான் இந்த நாட்கள் கர்த்தர் என்ன சொல்லலாம்னா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறது போல நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக அவருக்கு இருக்கிறோமா? அதே போல அவரை உண்மையாய் நம்ம கூப்பிடுகிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் வந்து பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார். அப்ப ஏன் நம்மளோட கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கல? யாராவது நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய சபைகள்ல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன், அதே தேவன் தானே நம்மளோட வாசம் பண்றாங்க. அந்த கேள்வி நமக்குள்ள ஏன் வரல? நம்ம வேதத்தை படிக்கிறோம், வேதத்துல படிக்கும்போது வேதத்துல அநேக அற்புதங்கள், அன்னை செங்கடலை பிரித்த தேவன்,
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர். இதே தானியேலை சிங்க கேபையில இருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன். எஸ்தருக்கு ஒரு ஹெல்ப் கிடைத்த தேவன். பேதுருவை சிறைசாலையிலிருந்து விடுதலை செய்த தேவன். இதே தேவன் தானா? தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப இதுல என்ன யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு? எங்க மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை ஜஸ்ட் படிக்கிறவர்களாக மட்டும் இல்லாதபடி அதை ஆராய்ந்து பார்த்து உண்மையாய் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பிளேட்ல ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு ஃபுட் இருக்குன்னு சொன்னால் அதில் முடியுமா? கிடையாது. அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல மட்டும் போதாது, அதையே நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையாய் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, அப்பா உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்தமைக்கு நன்றி தகப்பனே. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவரப்பா. எங்கள் எல்லாரையும் முடிவு புரிந்து நடத்துங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா. வேதத்தில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. அப்பா தேவன் நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்கப்பா. உங்க கருத்தில் எங்கள் சபையின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் கேட்ட விதமாக சென்று விடாதபடியப்பா அப்பா உண்மை குறித்து நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளவும், அறிந்து கொண்டதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்ப்பா. அன்றைய நாளில்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கவும், அதன் மூலம் அப்போ பெற்றுக்கொள்ளாம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் கருத்தில் எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செவி கொடுக்குற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அப்போ இந்த மாதத்தில் அப்பா இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை போஷித்தமைக்கு நன்றியப்பா. வரும் நாட்கள்ப்பா கர்த்தருக்குள் நாங்கள் அதிகமாய் அப்பா செயல்படவும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் கருத்தில் எங்கள் சபையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். மீட்பு ரட்சியமாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.